சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தலைவர் எஸ். ஸ்ரீனிவாசன் ஐபிஎல் போட்டிகளில் ஊழல் மோசடிகளில் தொடர்பு பட்டிருப்பதாக இந்திய உச்சநீதிமன்றம் இன்று பகிரங்கப்படுத்தியது. முகுல் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. என். ஸ்ரீனிவாசன் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல் போட்டிகளின் ஊழல் மோசடி விவகாரம் தொடர்பாக ஆராய்ந்து பார்ப்பதற்காக நியமிக்கப்பட்ட முட்கல் குழுவின் அறிக்கையை இந்திய உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. அந்த விசாரணையில் ஐபிஎல் ஊழல் மோசடியுடன் தொடர்புடைய 4 பேரின் பெயர்கள் வெளியிடப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தலைவர் என். ஸ்ரீனிவாசன், அவரது மருமகனான குருநாத் மெய்யப்பன், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் இணை உரிமையாளர் ராஜ் குந்த்ரா மற்றும் ஐபிஎல் போட்டிகளின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி சுந்தர் ராமன் ஆகியோரே அந்த 4 எதிர்வரும் 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி சம்பந்தப்பட்ட 4 இந்திய உச்சநீதிமன்றம் இன்று அழைப்பாணை விடுத்தது. ஐபிஎல் ஊழல் மோசடி விவகாரத்துடன் வீரர்களும் சம்பந்தப்பட்டுள்ள போதிலும் அவர்களின் பெயர்களை தற்போதைக்கு வெளியிடப் போவதில்லை என்றும் இந்திய உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கிரிக்கெட் என்பது சீமான்களின் விளையாட்டு. அந்த தன்மையை பாதுகாத்துக் கொள்ள கடந்த காலங்களில் பலர் ஒத்துழைப்புடன் தியாகபூர்வமாக செயற்பட்டனர். இவ்வாறானதொரு சூழ்நிலையில் ஐசிசியின் தலைவராக உள்ள ஸ்ரீனிவாசன் ஊழல் மோசடிகளுடன் தொடர்பு பட்டுள்ளதாக வெளிவந்த தகவலானது பாரிய விடயம் என்று நான் கருதுகின்றேன். விசேடமாக ஐசிசியின் தலைவர் பதவி என்பது முழு உலகமும் அவதானிக்கும் சிரேஷ்ட பதவியாகும். இவ்வாறானதொரு பதவிக்கு ஊழல் மோசடிகளுடன் தொடர்புள்ளவர்கள் நியமிக்கப்படுகின்றமை கிரிக்கெட்டின் எதிர்காலத்திற்கு பாரிய சவாலான விடயமாகும். இவ்வாறானவர்கள் கிரிக்கெட்டின் கௌரவத்தை எவ்வாறு பாதுகாப்பார்கள்? அதற்கான அங்கீகாரம் என்ன?